அகதிகள் வந்தால் அவர்களுக்கு வேலை வாய்ப்பும் 5 ஏக்கர் நிலமும் 5000 ரூபாயும் கொடுப்போம்னு அறிக்கை விட்டாங்க. அதை நம்பி 1964ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி இங்கே வந்தேன். இந்த 5000 ரூபா கொடுத்த பாடு இல்லை. இங்கே மெட்ராஸ்லாம் 2000னா 200, 1000னா 100 இந்த அதிகாரிகள் சூழ்ச்சி பண்ண மாதிரி பண்ணி அப்போ காங்கிரஸ் பீரியடு 1942 ஆண்டு நேதாஜி அவர்கள் அங்கே வந்து இந்த மாதிரி ஐஎன்இல சேரணும் அப்படின்னு குரல் கொடுத்து வாலண்டியர் சேர்த்தார். வாலண்டியர்ஸ் பூரா அங்கங்கே ஆள் சேர்ப்போம். ஏற்றுமையை உருவாக்குனது ஒரு பத்திரிக்கை. அந்த ஜேமோ பத்திரிக்கைனால நம்மளுக்கு இந்தியர்கள் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி கடைகளை பிடிச்சி இது பிடிச்சி லைசன்ஸ் வாங்கிட்டாங்க. அவங்க பேர்களுக்கு மிலிட்டரி கவர்மெண்ட் வந்துச்சு. 25% நான் இருக்கணும், 75% அவங்க பர்மியர்கள் இருக்கணும் அப்படின்னு சட்டம் கொண்டு வந்தாங்க. நகைகள்லாம் கொண்டு போக முடியாது, ஒரு சவரம் தான் எடுத்துகிட்டு போகணும். 15 ரூபா பணம் கொடுத்தாங்க. அந்த 15 ரூபாயை வாங்கிட்டு அங்கேருந்து எங்களை அகதியாக கப்பல் ஏற்றி கொண்டாந்தாங்க. இங்கே வந்து வேலை பார்த்தா சாப்பிட்றது வைக்க கூட ரொம்ப கஷ்டம். 1/2 hour டைம் கொடுப்பாங்க. அங்கேருந்து கேட்லேருந்து வெளியே வர்றதுக்குள்ள காலவர் ஆகிடும். அவசரமாக சாப்பிட்டு உள்ளே ஓடுவோம். தாத்தா, உங்கள் பேர் என்ன? எப்போ பர்மாவில் பிறந்தீங்க? உங்கள் அப்பா எப்போ பர்மாவுக்கு போனார்? என் பேர் இருதயம், அதாவது இருதயமணி. 1924ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 11/12/1924 பிறந்தேன். அதோடு அங்கே வாழ்ந்து எங்கள் அப்பா அம்மாலாம் அங்கே வந்து அங்கே இருந்து அங்கே வாழ்க்கை நடத்திட்டு இருக்கும்போது அங்கே திருமணம் நடத்தி அங்கே ரைஸ் மில்லில் எங்கள் அப்பா கிளார்க்காகவும் வளர்ந்து அங்கே பிறந்து வாழ்ந்து அங்கேயே படித்து அப்பொழுது 1942 ஆண்டு நேதாஜி அவர்கள் அங்கே வந்து இந்த மாதிரி ஐஎன்இல சேரணும் அப்படின்னு குரல் கொடுத்து வாலண்டியர் சேர்த்தாரு. வாலண்டியர் சேர்க்கும்போது நாங்கள்லாம் சின்ன பிள்ளைய 17 வயசு 16 வயசு. அப்போது சுற்றி நாங்கள் வாலண்டியர்ஸ் பூரா அங்கங்கே ஆள் சேர்ப்போம். எப்படின்னு சொன்னால் ராத்திரியில் போய் வேலை இல்லாத நேரத்தை கூப்பிட்டு அவருக்கு ட்ரைனிங், தெருக்களில் ட்ரைனிங் கொடுப்போம். அப்போ அவங்க பர்மாவோட யாரும் சட்டம் எதிர்ப்பு சொல்ல மாட்டாங்க. அவர் ஒரு நேரம் அங்கே மீட்டிங் போட்டாரா, அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டோம். அப்போ எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நான் படித்து மெடிக்கலில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ மெடிக்கலில் வேலை செய்யும்போது சில வருஷங்கள் ஆனவுடனே பர்மிய நாட்டில் வந்து அந்நியர்கள் அதிகமாக வாழக்கூடாதுன்னு கிடையாது, நீங்கள் சிட்டிசன் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சிட்டிசன் அப்ளை பண்ண சொன்னாங்க. எல்லாம் பண்ணி அங்கே 50 ரூபா வசூல் பண்ணாங்க. அதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம். வேலைகள்லாம் சில கஷ்டங்கள். 25% நான் இருக்கணும், 75% அவங்க பர்மியர்கள் இருக்கணும் அப்படின்னு சட்டம் கொண்டு வந்தாங்க. சட்டம் கொண்டாந்தோடனே நம்ம ஆளுகள் அப்போ இந்தியன் எம்பாசி இருந்தது. அப்போ இந்தியன் எம்பாசிக்கு கூட்டமாக போய் அப்போ இந்த வசதிக்காரவங்க மார்வாடிஸுக, செட்டியாருங்க எல்லாம் பணம் வச்சுருக்கவங்க அவங்க இங்கே போக்குவரத்தில் இருந்தவங்க. அம்மாலாம் அங்கே போக்குவரத்து தெரியாது. கப்பல் அனுப்புங்க, கனியெழுத்தடைங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்தியா கவர்மெண்ட்டு முயற்சி பண்ணி அப்போ நேரு இருந்தார். நேரு காலத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி அகதிகள் கப்பல் அனுப்புனாங்க. 1964ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 4 கப்பல் 5 கப்பல் முகமதியா யுவாதியான்னு சொல்லிட்டு சவுதி அப்படிப்பட்ட கப்பல்களை அகதிகளுக்காக அனுப்புனாங்க. அப்போ அந்த நாட்டில் சட்டம் கொண்டாந்தாங்க. வீட்டுகள்லாம் அப்படி அப்படியே போட்டு போனால் யாரும் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு. அப்போ நகைகள்லாம் கொண்டு போக முடியாது, ஒரு சவரம் தான் எடுத்துகிட்டு போகணும். 15 ரூபா பணம் கொடுத்தாங்க. அந்த 15 ரூபாயை வாங்கிட்டு அங்கேருந்து எங்களை அகதியாக கப்பல் ஏற்றி கொண்டாந்தாங்க. கப்பலை ஏற்றி கொண்டாந்தா அங்கே அறிக்கை விடும்போது, பத்திரிகையில் இந்திய கவர்மெண்ட் அறிக்கை விடும்போது அகதிகள் வந்தால் அவர்களுக்கு வேலை வாய்ப்பும் 5 ஏக்கர் நிலமும் 5000 ரூபாயும் கொடுப்போம்னு அறிக்கை விட்டாங்க. அதை நம்பி எல்லாம் வந்தால் ஒரு 6 கப்பல், ஒரு 20 கப்பலுக்கு நாங்கள் எல்லாம் அங்கேருந்து ஒத்துழைப்பு பண்ணி வாலண்டியர்ஸ் அப்போ இருந்தோம். இந்த வாலண்டியர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆளுகள் அனுப்பிச்சோம். வாலண்டியர்ஸ் கப்பல்னு சொல்லி ஒன்று போட்டாங்க. அந்த இதில் நானாக புறப்பட்டு என் குடும்பத்திலலாம் முன்னாடி இங்கே அனுப்பிச்சிட்டு 1964ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி இங்கே வந்தேன். இங்கே வந்து சோழவரம் முகாம் ரெட்டிஸில் கட்டப்பட்டிருந்தது. அதில் எங்களை ஏற்றி கொண்டு போய் கப்பலில் அங்கே ஹார்பரில் சாப்பாடு போட்டு கொண்டு இறக்குனாங்க. அங்கே சாப்பிட்டோம். அங்கே சாப்பிட்டு அங்கேருந்து இறங்கினோம். தனியாக வந்து கேம்புகளில் வச்சாங்க. எங்களுக்கு முன்னால் வந்தவர்களுக்கு பிஎன்சி மில்லில் வேலை. இந்த 5000 ரூபா ஏக்கர்லாம் கொடுத்த பாடு இல்லை. இருந்தாலும் அங்கங்கே ஜனங்க ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பித்தாங்க. வந்தவுடனே 2000 ரூபா கொடுக்கணும் அப்படின்றது தான் படித்தேன்னா 2000 ரூபா கொடுக்கல. இந்த 2000 ரூபாயை எங்கே கொடுத்தாங்கன்னா திருச்சியில் மட்டும் அந்த சொக்கலிங்கம் கலெக்டர் இருந்தார். அவர் மட்டும் 2000 ரூபா ஜனங்களுக்கு கொடுத்தாரு. இங்கே மெட்ராஸ்லாம் 2000னா 200, 1000னா 100 போய் வீட்டை பார்த்துட்டு வாங்க, கடையை பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரிகள் சூழ்ச்சி பண்ண மாதிரி பண்ணி அப்போ காங்கிரஸ் பீரியடு அவர்களெல்லாம் சூழ்ச்சி செஞ்சு சரின்னு வேலை கொடுக்கும்போது வேலைக்கு ஆள் எடுத்தாங்க.
சோழவரம் முகாமில். அப்போ பிஎன்சி மில்ல ஆள் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு முன்னால் ஆள் எடுத்துருந்தாங்க. அவங்களாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எங்களையும் வந்து எடுத்தாங்க, செலக்ட் பண்ணாங்க. செலக்ட் பண்ணால் நாங்கள் ஒரு 25-30 பேர் செலக்ட் ஆனோம். எல்லாம் உடம்பு தகுதி பார்த்து ரொம்ப இதாக எடுப்பாங்க. ஜாதி மதமெல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் கேட்டு எழுதுறாங்க. சேர்த்து பிஎன்சி மில் இங்கே பெரம்பூரில் வேலை செஞ்சோம். வேலை செஞ்சால் வேலை செய்கிற நேரத்தில் வீடுகள் கிடைக்கல. ஜாதிக்கு கேட்குறது நிறைய ஆகிப்போச்சு. சரி, எல்லாம் ஒரு ஒட்டுமொத்தமாக ஜாதியை அவங்களுக்கு சொல்ல ஆரம்பித்தாங்க. வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது வீடு இல்லையே, வாடகைலாம் இருக்க 140 ரூபா தான், 130 ரூபா, 120, 150 ரூபா அப்படி தான் சம்பளம் பிஎன்சி மில்ல. அதெல்லாம் எனக்கெல்லாம் பெருக்கிற வேலை, அப்புறம் படிப்படியாக தறி வேலை, இதுகளில் கொஞ்சம் படிச்சிருந்ததுனால நான் ஆள் எடுக்கிறதுக்கு வெளியே போவேன். வெளியே போய் கூலியை கூட்டி வருவேன். தினக்கூலியை கூட்டு வந்து அட்டன் போடுவேன், அட்டன் எழுதி கொடுப்பேன். அப்புறம் தறி போடுறதுக்கு விட்டாங்க. அப்போ இந்த வீடு பிரச்சனையில் வீடு தேடணும். அப்போ பெரம்பூரில் புத்தர் ஆலயத்தில் நாங்கள் பிரமாதமராக கொஞ்சம் பேர் கூட்டணும். அதில் எங்களில் வந்து பிஎஸ்சி பட்டாதாரிகள்லாம், பிஏ எல்லாம் இருந்தாங்க. சிலருக்கு கிளார்க் பயிற்சி கிடைச்சி, எங்களுக்கெல்லாம் படிக்காதனால கூலி வேலை கிடைச்சி 1920 2 வருஷம் அப்படி வாடகை ஓட்டிட்டோம். வாடகை ஓட்டினா பாச தெரியாது, புரியாது. அதாவது நீ நான் நோத்தானம்மான்ற வார்த்தையெல்லாம் இருந்தது. அந்த இதுக்கெல்லாம் பிடிக்காத ஆளுங்க இங்கே பரமோடுறது வந்தவங்க அவங்க பூரா நீங்கள் நாங்கள் போங்க வாங்கன்னு தான் பேசுவாங்க சிறு பிள்ளையிலேருந்து. ஆனால் ரொம்ப மரியாதை இருக்கும். இங்கே வந்து அந்த ஆளுகளெல்லாம் தாண்டி கீட்டி போயிட்டு இருக்காங்க. உட்காந்துருந்தா அங்கே அப்படி கிடையாது. இங்கே குனிஞ்சிக்கிட்டு போவாங்க, மரியாதை கொடுப்பாங்க. அந்த இனமே வன்மையர்களே ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. அண்ணன் தம்பி மழை பழகுவாங்க. எந்த வேற்றுமையும் கிடையாது. வேற்றுமையை உருவாக்குனது ஒரு பத்திரிக்கை. அந்த பத்திரிகை பேர் சேமோ. அந்த சேமோ பத்திரிக்கைனால நம்மளுக்கு ரசிகரஞ்சனி தொண்டன்ற பத்திரிக்கைலாம் இருந்தது. அவங்க வந்து இந்த மாதிரி அவங்க இந்தியர்கள் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி கடைகளை பிடிச்சி லைசன்ஸ் வாங்கிட்டாங்க அவங்க பேர்களுக்கு. அப்போ இவங்க நம்ம ஆளுகளும் கொஞ்சம் இந்த இந்திக்காரவங்க செட்டியார் இவங்கெல்லாம் கொஞ்சம் இடங்களை அந்த லைசன்ஸ் இதில் விலைக்கு வாங்கி இவங்க நடத்த ஆரம்பித்தாங்க. அப்போ லைசன்ஸ் யாரும் விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பத்திரிகை மூலமாக செய்தி போட்டு அரசாங்கம் நடந்துச்சு. நடந்துட்டு இருக்கும்போது மிலிட்ரி கவர்மெண்ட் வந்துச்சு. அப்போ ஜெனரல் நேவின் கவர்மெண்ட் இருந்தது. கப்பல் அனுப்பிச்சாங்கன்னா 20வது கப்பலில் வந்து இறங்கி சோழவரம் முகாமுக்கு போனோம். இங்கே வந்து வேலை பார்த்தா சாப்பிட்றது வைக்க கூட ரொம்ப கஷ்டம். 1/2 hour டைம் கொடுப்பாங்க. அங்கேருந்து கேட்லேருந்து வெளியே வர்றதுக்குள்ள காலவர் ஆகிடும். அவசரமாக சாப்பிட்டு உள்ளே ஓடுவோம். சம்பள வகையில் எந்த இதுக்கு குறையில்லை. அங்கே மில்லு நல்லா பார்த்தாங்க. அவங்க கேண்டீன் வச்சுருந்து எல்லாம் பார்த்தாங்க. வியாசர்பாடி மாதா கோயிலில் சாஸ்திரி செத்துட்டாரு. சாஸ்திரி பேரை வச்சு ஒரு குடிசைகள் போட ஆரம்பிச்சு அந்த ஓரத்தில் நோட்டு ஓரமாக. அப்போ இந்த பக்கம் பூரா சுற்றி தண்ணி பக்தவச்சலங்காண்டிலாம் ஆளுக்கு 2 ரூபா வசூல் பண்ணி இங்கே போகாதீங்க, செத்துருவீங்க, அது எதுக்கு நாங்கள் கவலைப்படல, கடவுள் காண்டி வந்துட்டோம், சாக போகிறது போயிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நைட்டு 9 மணிக்கு வந்து போதும் குடிசைகள் புத்தர் ஆலயத்தில் போட்டு வர்மா தமிழர் இளைஞர் மன்றம் சொல்லி ஒன்று ஆரம்பித்து அவர் 100 வீடுக்கு அவர் ஓலைவாம்பு வாங்கி கொடுத்தாரு. யார்? ஃபாதர் மன்றம் வாங்கி. அவர் செய்த பெரிய உதவி அது எல்லாத்துக்குமே போந்துச்சு.